ஹெசனை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு என்ன சிஎஸ்கே அவங்க ப்ராக்டிஸ் செஷன் டே 1 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷன் டே 1 பற்றி பார்க்கலாம். அண்ட் நேற்றுக்கு டே 2மே நடந்திருக்கும். ஸோ ஒரு பிளேயரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக நினச்சிருக்கும். வீடியோ கிளிக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு February 20 அன்னைக்கு நம்மளோட ராகுல் திரிபாதி சிஎஸ்கேவோட டே 2 ப்ராக்டிஸ் செஷன் பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று தான் வந்து சிஎஸ்கே டீமையுமே ஜாயின் பண்ணியிருக்காரு. டிஒய் பாட்டில் கப் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதில் வந்து 2 மேட்சஸ் வந்து டக் ஆயிருப்பார் தொடர்ந்து. அண்ட் ஐ திங்க் தேர்ட் கேமில் வந்து 40+ ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மகாராஷ்டிராக்காகவும் இந்த டொமஸ்டிக் சீசனில் பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அட்லீஸ்ட் சிஎஸ்கேக்காக இந்த IPL 2025 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் 15 பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ராகுல் திரிபாதி. ஸோ இன்னும் ஜாயின் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்தா ஜடேஜா, டூபே அண்ட் ஸ்ரேயஸ் கோபால். அண்ட் இன்னும் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஜடேஜா அஃப்கோர்ஸ் அவர் சிடி ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ சிடி ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை ஜாயின் பண்ணுவார். டூபே ஆன் த அதர் ஹேண்ட் அவர் 1 or 2 டேஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவார். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நம்ம இந்தியன் டீமுக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஏற்படாமல் இருந்தால், இன்கேஸ் இன்ஜுரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஷிவன் டூ வந்து துபாய்க்கு வந்து ஃப்ளை ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிக்கையில் இருக்கலாம். ஸ்ரேயஸ் பார்த்தா டிஒய் பாட்டில் கப் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் இப்போதைக்கு ஜாயின் பண்ண மாட்டார். ஒரு 4 or 5 டேஸ்க்கு அப்புறமா தான் நம்ம ஸ்ரேயஸ் கோபாலை நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அரைவல்ஸ்க்குமே எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தோன்னா சிடி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிடி ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களால ஜாயின் பண்ண முடியும். மதிஷா பத்திரனா அண்ட் சாம் கரன் கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணாமல் தான் இருக்காங்க. ப்ராபப்லி மதிஷா பத்திரனா மை ஜாயின் சிஎஸ்கேஸ் கேம்ப் அஸ் த ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர். அதுக்கப்புறம் சாம் கரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மிச்ச எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே வருவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். பத்திரனா இப்போ கரண்டாக ஸ்ரீலங்கால தான் இருக்காரு. பிகாஸ் தர்ஷன் ஷனக்கா அண்ட் மதிஷா பத்திரனா பார்த்தோன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இப்போதைக்கு ஸ்ரீலங்கால தான் இருக்காரு. ப்ராபப்லி இந்த வீக்கெண்டில் வந்து அவர் ஸ்ரீலங்காலேருந்து கிளம்புறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கோ பத்திரனாவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. இன்கேஸ் அவர் ஏதாவது ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே லேட்டஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ண ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. 2 minutes and 38 seconds ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க டே 1ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. சிஎஸ்கேட கேமராமேன், சிஎஸ்கேட கண்டென்ட் கிரியேஷன் டீமுக்கு கண்டிப்பாக தே டிசர்வ் அ ரைஸ். ஏன்னா எல்லா ஃப்ரேம்ஸையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது. இந்த ஃப்ரேமில் பார்க்கலாம் நம்ம எல்லா பிளேஸும் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் ட்ரில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. ட்ரில்ஸ் அண்ட் ஃபுட் வாலிலாம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சிஎஸ்கே அவங்களோட நெட் செஷனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட கேப்டன் ருத்து தான் பேடெல்லாம் கட்டிட்டு நெட்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்கலாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ ருத்து வந்து ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஹி இஸ் கெட்டிங் ரெடி. பார்த்துருப்பீங்க நம்மளோட தலை அண்ட் நம்மளோட ஃபிசியோதெரபிஸ்ட் டாமி சிம்சக் வந்து நெட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கலீல் அஹ்மதுக்கு நம்மளோட தோனி வந்து நிறைய இன்புட்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்மளோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் சார் வந்து க்ளோஸாக கலீல் அஹ்மத் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு தேவையான இன்புட்ஸுமே அதை கொடுத்துட்ருக்காரு. ஸோ எரிக் சேமன்ஸ் வர வரைக்கும் ஹீ இஸ் கோயிங் டு டேக் ஓவர் த சார்ஜ். நம்ம ஸ்ரீராம் சார் தான் வந்து எல்லா பவுலர்ஸும் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒன் திங் இஸ் கிளியர், கலீல் அஹ்மத் வந்து ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் சிஎஸ்கேஸ் 11 நோ மேட்டர் வாட். லிட்ரலி போயட்ரி இன் மோஷன். ஆஷனாவோட அந்த பவுலிங் ஆக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சைல்டுஹுட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் வந்து அந்த ஆக்ஷனை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் வீட்டிலலாம். நீங்களும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ திரும்ப சிஎஸ்கேவோட கலர்ஸில் வந்து ஆஷனாவை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் ப்ராக்டிஸ் செஷனில் இன்னுமே ஆஷனாவோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஹியூஜ் 6 பண்ண ஆஷனா இந்த ப்ராக்டிஸ் செஷன்லையுமே அடிச்சுப்பாரு. அதையுமே பார்த்துட்டு வாங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து ஆஷனா அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பார். அண்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் ஆஷனாஸ் பேட்டிங் இந்த இயரில். அவர் சேப்பாக்கில் வந்து நல்லாவும் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம பாஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 100மே வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஐ பிலீவ் இன் ஹிம். அண்டு சில நாக்ஸுமே வந்து கண்டிப்பாக வித் த பேட் வந்து ஆஷனா கிட்டேருந்து இந்த சீசன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் நம்மளோட ட்ரெயினர் கிரெகரி கிங் பார்த்தோன்னா விஜய் சங்கர் அண்ட் நம்மளோட வன்ஷ் பேடிக்கெலாம் பார்த்தோன்னா சில கேச்சிங் ப்ராக்டிஸுமே வந்து கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் தோனி நிறைய நேரம் நெட்ஸில் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு இந்த கிளிம்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது. 3 6s பண்ண இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னோட ஃபேவரட், ஸ்ட்ரெயிட் ஆஸ் அன் ஆரோ. ஸோ நிறைய பேர் தலை வயசாயிருச்சு அவரால் சரியாக ப்ளே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னுமே அதே பேஷனோட தலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ அதுதான் வந்து தலைக்கு வந்து ஒரு மாதிரி சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ஒரு 2.5 months IPL ப்ளே பண்ணுறேன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்
நிறைய இருக்கும். ஸோ ஆஃப் டேஸில் வந்து நான் இன்னுமே ஒர்க் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐபிஎலுக்கு நான் வந்து ரெடி ஆகிட்டு வருவேன் அப்படின்னு தலை வந்து ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செஷனோட Day 1 கிளிப். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் மேக் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். பாய்.